இனிய இதயங்களே அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். முதல் முறையாக சாண்டிகுமார் சேனலில் ஹவு டு லேர்ன் மிமிக்ரி. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஹவு டு லேர்ன் மிமிக்ரி இப்படி ஒரு தலைப்பு வச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காரணம் என்னென்னா, இன்னொருத்தருக்கு மிமிக்ரி சொல்லித்தர அளவுக்கு நம்ம தகுதியான ஆளா, இல்லை நம்ம மிமிக்ரி அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி தான். இருந்தாலும் இப்போ எதுக்கிட்ட அந்த வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? என்னையும் மதித்து 2-3 நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ, இந்த வாய்ஸஸ்லாம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. முதல்ல ஒரு விஷயத்த நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா, இந்த ஆட்டோவிலேருந்து இந்த ஆக்டர் வாய்ஸ் எடுத்துடலாம், ஆட்டுக்குட்டியிலேருந்து இந்த ஆக்டர் வாய்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய கண்ணோட்டத்தில் மிமிக்ரினா என்ன, என்னுடைய அனுபவம் என்னங்கிறத மட்டும்தான் நான் பகிர்ந்துக்கிற போகிறேன். மிமிக்ரியை பற்றின 3 டிப்ஸ் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக என்னுடைய ஒரு குட்டி ஸ்டோரி. மிமிக்ரி அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய 10 வயசில் வந்த ஆர்வம். அதுக்கு காரணம் நிறையா டிவி சேனல்ஸில் வர மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவேன். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் மிமிக்ரி கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னுடைய கூட இருக்கிற நண்பர்கள், முகம் தெரிஞ்சவங்க கிட்ட நான் மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருந்த நிறைய கைத்தட்டல்களும் கிடச்சிருக்கு, பாராட்டுகளும் கிடச்சிருக்கு. அப்போ என் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, பரவாயில்ல, நம்மளும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் முகம் தெரியாத நபர்கள் முன்னிலையில் போய் வெளியே போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தான் அசிங்கம், அவமானம் எல்லாமே கிடச்சிது. அதாவது உதாரணத்துக்கு, இப்போ விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசும்போது நடுவில் சசிகுமார் வாய்ஸ் வந்துட்டு போகுது, ரோபோ சங்கர் வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க, நிறையா அசிங்கம். ஸோ அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது மிமிக்ரினா என்ன அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கும் இப்போ செக் பண்ணிக்கிறேன் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஒழுங்காக பேசுகிறேன் நான். அன்பர், உனக்கு தெரிஞ்சவன் உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணை அப்படியே அவங்க கூட அங்கே விட்டு வேலைக்கு போகணும். உனக்கு அந்த பொண்ணை எவ்வளோ பிரச்சனை சரி டீ? ஆமாம், மிமிக்ரி அப்படிங்கிறது ஒரு கலடா. அது ஆசம், செம்ம, சான்ஸ் இல்லை, வேறு லெவலு. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்தீங்கன்னா பாராட்டுங்க, தயவு செஞ்சு பாராட்டுங்க. அப்புறம் மிமிக்ரி எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் யார் வேணாலும் பண்ணலாம், சரியா? குத்துனதன்மனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. பாருங்க செல்லக்குட்டி, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி எல்லாம் கொக்கரகோன்னு கூச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மிமிக்ரி அப்படின்னு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, மிமிக்ரி அப்படிங்கிறது ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ஜெராக்ஸ். இதுதான் சிம்பிள். இப்போது அடிப்படை தேவை என்னென்னா, ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ஜெராக்ஸ் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் எப்படி இன்ஸ்பயர் ஆனேன்னா, இந்த ஜெராக்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஜெராக்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஜெராக்ஸை பார்த்து இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்தால் அந்த ஜெராக்ஸில் வர பிரிண்டெல்லாம் எப்படி இருக்கும்? லோ குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ அதான் எனக்கு வந்து அவுட்புட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. அவர் மாதிரி நீங்களும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுங்க. ஆனால் மிமிக்ரிங்கிறது ஜெராக்ஸ்ன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினலை பார்த்து நீங்கள் பண்ணால் தான் உங்களோட டேலண்ட் வெளிப்படும். இது அடிப்படை தேவை. இப்போ இந்த 3 டிப்ஸுக்கு வரலாம். டிப்ஸ் நம்பர் 1, உங்களால் எல்லாருடைய வாய்ஸஸும் பேச முடியும், யாருடைய வாய்ஸ் வேணாலும் பேச முடியுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல நம்புங்க. நிறைய பேர் சொல்ல, என்னால் 10 வாய்ஸ் தான் பேச முடியுது, 20 தான் பேச முடியுது, அதிகபட்சமாக 120, 150 தான் பேச முடியும், நீ என்ன எல்லா வாய்ஸையும் பேச முடியும்னு சொல்கிறீன்னு கேட்குறீங்களா? என்னுடைய கண்ணோட்டத்தில் நிச்சயமாக ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டால் யாருடைய குரலில் வேணாலும் பேச முடியும். அதாவது இப்போது நம்ம ஒரு ஆக்டருடைய வாய்ஸ் பேசுகிறோம், அவருடைய வாய்ஸ் சட்டில்டு, நம்மளது பேஸ் வாய்ஸ் அப்படின்னா, அவருடைய வாய்ஸுக்கு உங்கள் குரலை புகுத்துறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அது 10 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நிச்சயமாக முடியுங்கிற ஒரு விஷயம் மனசில் உறுதியாக நம்புங்க, விடாமுயற்சியை கைவிட்டுறாதீங்க. அடுத்தது 2வது டிப்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு மிமிக்ரி. ஆரம்பத்தில் அப்பாவையாக இருக்காத பாதிக்கப்போ இல்லை, வடிவையை தேடி போகிற கபாலியோ தான் இல்லை. 10 பேர் சண்டையில் 2 பேரை கையை ஒடிச்சு, 3 பேரை காலை ஒடிச்சு, சுற்றி இருக்க 5 பேரை காலை ஒழித்து கதற வைக்கிறா பாரு, அந்த காலாடா, காலை கறிக்காலண்டா. தமிழ் படங்களில் பருவிச்சுக்கிட்டு, பீச பொறுக்கிக்கிட்டு, அழுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு, தம்பியாரு டே கபாலி அப்படின்னு சொன்னோடைய கூடிஞ்சு சொல்லுங்க ஜப்பா,
அப்படி வந்து நிற்பாரு, அந்த பாரு கபால் அடைச்சியாடா, கபாலேடா. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் யாருடைய குரலை பேச போகிறீங்களோ அவங்கள முழுசாக அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களோட நடை எப்படி இருக்குது, அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்குது, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்களோட வார்த்தைகளோட உச்சரிப்பு எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நல்லா முழுசாக அப்சர்வ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்னா, உங்களை சும்மா எங்கேயாவது நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ரஜினி சார்னு யாராவது பேர் வார்த்தை வாயில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு அவரோட டைலாக்கோ ஏதோ ஒன்று வந்து மனசுக்குள்ளேயோ உங்கள் காதுக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான ரெண்டாவது அடிப்படை தேவையான விஷயம், அப்சர்வேஷன். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரஜினி சார் சந்திரமுகி படத்தில் சொல்லுவார்ல ஒரு டைலாக்கு, கங்கா சந்திரமுகி படத்தை பார்த்தா கங்கா சந்திரமுகி மாதிரி நின்னா கங்கா சந்திரமுகியாகவே தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டா அப்படின்னு. ஸோ அதுதான் கற்பனை திறன். இப்போ நீங்கள் யாருடைய குரலை பேச போகிறீங்களோ, யாருடைய பாடி லாங்குவேஜ் யார் மாதிரி பேச போகிறீங்களோ அப்படின்னா, நீங்கள் அவங்கள மாதிரியே நீங்கள் உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் சார்னு சொன்னால், விஜய் சார் மாதிரி பேசுகிறத விட விஜய் சார் எனக்குள்ளே இருந்து நான் விஜய் சாராக என்னை நினச்சிக்கிட்டு நான் பேசினேன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த கற்பனை திறன் ரொம்பவே முக்கியம். நம்பிக்கை, அப்சர்வேஷன், கற்பனை திறன், இந்த 3 விஷயத்தையும் தான் நான் ரொம்ப நம்புகிறேன். அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டும் இருக்கேன். இப்போ உங்களுக்கு அதை நான் சஜஷனும் பண்ணுறேன். மிமிக்ரி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் காண்டாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு வாய்ஸ் எடுத்து இவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவான்னு பார்த்தா மிமிக்ரினாவே 3 ஸ்டெப்பில் முடிச்சிட்டானே அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் மிமிக்ரி பண்ணிக்கிறேன். டேய், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியாயும் நானா செதுக்குனதுடா.